ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். மே 12 வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி அந்த ஒரு மன அழுத்தமும் மன உளைச்சலும் இருக்கும். ஈழப்படுகொலை செஞ்சது மகா முட்டாத்தனம். எத்தனை குழந்தைகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் எதிர்பார்த்துருப்பாங்க. எல்லாம் சுக்குள்ளர போச்சுங்க மனசு. அதோட சின்ன குழந்தைகள் ஆரம்பித்து எவ்வளோ பேர் அதில் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன மாரி நிறைய பாப்பா சாப்பாட்டுக்காக நிற்கும்போது குண்டு போட்டு கொண்டுட்டாங்க. அடிமை மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு உண்டான எந்த ஒரு அரசு நடவடிக்கை எடுக்கவே இல்லை. ஆனால் ஒவ்வொரு தேர்தல் வரும்போது ஈழத்தமிழர்கள் நாங்களாம் முழு சப்போர்ட் பண்ணுறோம், முழு பாதுகாப்பு தரேன்னு சொல்லுவாங்க. இங்கே கும்மிடி பூண்டி திருவிழா இப்போ பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீரே வரும். நம்ம தமிழை நாட்டுக்குள்ளே ஒரு நாட்டு உள்ள சரியாக வாழ்கிறான். இலங்கை தமிழர் மட்டும் கிடையாது, அவங்க எந்த இனத்தை சார்ந்த மனுஷங்களாக இருந்தாலும் போர் மூலமாக இறக்கக்கூடாது. உயிர் இழப்புன்றது எப்போவுமே ஒரு இயற்கையாக தான் இருக்கணும். செயற்கையாக இன்னொரு மனுஷனோ இன்னொரு நாடோ இன்னொரு நாட்டில் இருக்கிற ஒரு இனத்தை அழிக்கவே கூடாது என்றைக்குமே. உலகம் பூரா தமிழை வாழ்கிறோம், ஒன்றுமே செய்ய முடியலையேன்னு தோணும். ஈழத்துல நடந்த ஒரு பேரபலம் தான் மே 18ஆம் தேதி நடந்த தமிழ் இன படுகொலை. இந்த தமிழ் இன படுகொலைனால அனுசரிக்கிற விதமா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளும் நினைவேந்தல்ல இருந்து பொதுக்கூட்டம், ஏன் மாநாடு வரைக்கும் நடத்தியிருக்காங்க. ஆனா நம்ம பொதுமக்கள் கிட்ட இந்த விஷயம் எவ்வளவு தூரம் போய் சேர்ந்துருக்குன்றத இப்போ தெரிஞ்சுக்கலாம். அது யாரும் மறக்க முடியாதுல்ல. ஒரு தமிழ்னா பிறந்தா 2009 முள்ளிவாய்க்கால் மறக்க முடியாத விஷயம் இல்லை. ஒவ்வொரு தமிழனுக்கும் அது ஞாபகம் இருக்கும். அந்த மே 12 வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி அந்த ஒரு மன அழுத்தமும் மன உளைச்சலும் இருக்கும். உலகம் பூரா தமிழை வாழ்கிறோம், ஒன்றுமே செய்ய முடியலையேன்னு தோணும். உலகம் பூரா ஒரு 13 கோடி பேர் வாழ்கிறோம் தமிழன். பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன நாட்டில் ஒரு 2 லட்சம் பேர் தமிழ் செத்து போனானுங்க. நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியேன்னு ஒரு வருத்தம் இருக்குது. நம்மளால் பண்ண முடியலையே, இதுக்கு மேலே பண்ண முடியலையே. நல்லா ஒரு போர் நடக்கும்போது ஒன்றுமே செய்ய முடியலையே. மாநாட மயிலாட உட்காந்து டிவி தானே பார்த்துருந்தோம். அதெல்லாம் அது பெரிய இழப்பு தானே. ஒரு தமிழ்னாக பிறந்தால் நம்மளுக்கு ஒரு அசிங்கம். அது பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு மாநிலத்தை எங்கேயும் நடக்கக்கூடாது. மலையாளியோ ஒரு மற்ற மாநிலம் அடிபட்டோம்னா அந்தந்த மாநிலம் கொதித்து எழுந்துருவாங்க. அது தமிழுக்கு அந்த உணர்வே கிடையாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்க முகாம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் 30 வருஷமாக நம்ம ஈழத்தமிழர்லாம் ஒரு அடிமை மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் இங்கே இருக்க மணிப்பூர்லேருந்து வந்திருக்காங்க, அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நேபாளக்காரன் வரான், ரேஷன் கார்டெலாம் எடுத்துடுறான். ஆனால் 30 ஆண்டுக்கு மேலே இங்கே பார்த்தீங்கன்னா கும்மிடி பூண்டி திருவள்ளூர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இலங்கை தமிழர் வாழ்கிறானுங்க. அடிமை மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்கு உண்டான எந்த ஒரு அரசு நடவடிக்கை எடுக்கவே இல்லை. ஆனால் ஒவ்வொரு தேர்தல் வரும்போது ஈழத்தமிழர்கள் நாங்களாம் முழு சப்போர்ட் பண்ணுறோம், முழு பாதுகாப்பு தரேன்னு சொல்லுவாங்க. இங்கே கும்மிடி பூண்டி திருவிழா இப்போ பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீரே வரும். நம்ம தமிழை நாட்டுக்குள்ளே ஒரு நாட்டு உள்ள சரியாக வாழ்கிறான் தெரியுமா. அதெல்லாம் ரொம்ப கொடுமை. ஒரு தமிழ்னா பிறந்தால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. என்ன கோவம் வரும், கையில் துப்பாக்கி கையில் கிடச்சின்னா எல்லோரும் போட்டு தரலான்னு தோணும். கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட்டுங்க, அது வாயில் வந்துடும் கவர்மெண்ட்டு. அதான் சொல்கிறேங்க, திராவிட ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான். தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி மலர்ந்துச்சுன்னா இங்கே இருக்க இளைஞருக்கு தமிழெல்லாம் இங்கே நிம்மதியாக இருப்பானுங்க. தமிழை இல்லாதவெல்லாம் இங்கே மகிழ்ச்சியாக இருக்கான், சந்தோஷமாக வாழ்கிறானுங்க. பார்த்தீங்கன்னா மணிப்பூருக்கு நேபாள திமிரா சுற்றுறான் பார்த்தீங்களா. நீங்கள் போய் திருவள்ளூர் பகுப்பு பாருங்கள், கேமரா பார்த்துங்க. பார்த்தீங்கன்னா நம்ம தமிழை ரொம்ப அகதி முகம் வாழ்ந்துருக்காங்க. 30 வருஷமாக இருக்குது. அவனுக்கு எந்த அடிப்படை உரிமையும் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு தேர்தலுக்கும் இந்த 2 கட்சியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இலங்கை தமிழருக்கு சீக்கிரமாக பெற்றுக் கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கோவம் தானே வரும். என் கூட படித்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு இனத்தையே ஒரு ஸ்ரீலங்காவில் இருக்க தமிழர்களை தானே ஈழத்தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள ஸ்ரீலங்காவிலையும் சேர்த்துக்கல, தமிழ்நாட்டிலையும் சேர்த்துக்கல, எந்த ஒரு இடத்துலையுமே அவங்கள சேர்த்துக்கல. அவங்கள அகதிகளாகவே வச்சுருக்காங்க. பிறந்த நாட்டிலே இருக்க முடியாமல் வெளிநாட்டுக்கு போய் இது பண்ணாலும் எந்த ஒரு நாட்டிலையுமே அவங்கள ஒரு சிட்டிசன்ஷிப்பே கொடுக்க மாட்டாங்க. இனிமேல் அகதிகளாக மட்டும்தான் வச்சுருக்காங்க. இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கிட்ட இருக்கும்லக்கா, 10 வருஷம் அந்த மாதிரி கிட்ட இருக்கும். என் கூட படித்த பசங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் இப்போ கேம்ப்னு சொல்லி அவங்கள தனியாக ஒரு ஏரியாவில் கேம்பில் சொல்லி இப்படி வச்சுருக்காங்களே. அவங்களுக்கு வெளியில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் வேலை கூட கொடுக்க மாட்டாங்க. கேம்ப்னு சொல்லி வேலை கொடுக்க மாட்டாங்க. இப்போ நார்மலாக இப்போ நம்மள மாதிரி ஆளுக்கு அது இருக்கிறனால நமக்கு தெரியுது. அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. இன்னமும் அவங்க அகதிகளில் தான் இருக்காங்க. அந்த கேம்ப் ஆளுங்களுக்கு அவங்களால புதுசாக ஒரு வீடு கட்டணும். இப்போ சம்பாதிச்சாலும் பொதுவாக ஒரு மனுஷன் வேலைக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேலை கொடுக்கணும். வேலை கொடுத்தா தான் அவங்க வேலைக்கு போய் சம்பாரித்து அடுத்த கட்டத்துக்கு அவங்களால போக முடியும். ஒருத்தனுக்கு வேலையே கொடுக்கல, நீ கேம்ப், அதாவது நீ ஸ்ரீலங்கா, நீ தமிழ்நாடு கிடையாது, எந்த ஒரு சிட்டிசன்ஷிப்பே இல்லை, வேலை கொடுக்குறதுக்கே யோசிக்கிறாங்க. அப்புறம் எப்படி அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும்? ஒன்றும் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி ஏதாவது அவங்களுக்கு ஒரு ஸ்டெப் கொடுத்தா தான் அவங்க முன்னேறி வர முடியும்.
அப்படி இருக்கவங்களுக்கு இன்னும் ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தா தான் அவங்களால உருவாகி முன்னாடி வர முடியும். இன்ன வரைக்கும் அவங்களுக்கான ஐடென்டிட்டி இன்னுமே கிடைக்கல. அதுக்காக நிறைய பேர் பேசுகிறாங்க. அவங்கள ஒரு 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 டிக்கெட்டாக வச்சு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மற்றபடி ஓட்டு வரணுமே அது வரணுமேன்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்காக போய் சேர்றது இன்னும் எந்த ஒரு இதுவுமே சேரலை. இன்னும் அவங்க அப்படியே தான் இருக்காங்க. அவங்களே ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கானது கிடைக்க மாட்டேங்குது. அவங்களுக்கானது அவங்களுக்காக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறாங்க தான். பட் அது கிடைச்சா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு கவர்மெண்ட் அவங்களுக்காக தனியாக சொல்லி இப்போ அந்த ஸ்டார்டிங் டைம்லேருந்தே அவங்களுக்காக கேம்ப்னு சொல்லி ஒரு ஏரியாவில் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு என்ன ரேஷன் எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துட்ருக்காங்க. பட் அது மட்டும் போதாதுல்ல. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து நிறைய தேவைப்படுறது இருக்குல்ல. கண்டிப்பாக நார்மலாக அவங்களுக்கு கொடுக்குற ரேஷன் மட்டும் கொடுத்தா போதுமா? பத்தாதுலக்கா அது. ஒரு நார்மலாக அவங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுத்தா நல்லாயிருக்கும். இன்ன வரைக்கும் அவங்களுக்கான சிட்டிசன்ஷிப் கிடைக்கல. கேம்ப்னு சொல்லி அவங்களை தனியாக ஒரு ஏரியாவில் மட்டும் தான் வச்சுருக்காங்க. நார்மல் பீப்புள் மாதிரி எந்த ஒரு இடத்துக்கும் போக முடியாது. ஏதாவது ஒரு மற்ற இடத்துல நான் பார்த்துருக்கேன். மற்ற இடத்துல பார்த்தது எப்படின்னா சும்மா நார்மலாக இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கூட கேம்ப் பசங்களை தான் பிடிச்சிட்டு போவாங்க. ஏன்னா கேட்குறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி பிடிச்சிட்டு போயிருக்காங்க. என் கூட இருந்தவங்களே நிறைய பேர் அந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். இந்த மாதிரி எங்கேயுமே நடக்கக்கூடாது. ஒரு 1.5 லட்சம் பேர்கிட்ட அப்ராக்சிமேட்டாக இறந்துருக்காங்க. அது அந்த மாதிரி நடந்துருக்கூடாது. இதுக்கு பின்னாடி நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பாலிடிக்ஸ் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு நம்ம ஒரு சக மனுஷங்களாக வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்? அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எப்போ நினச்சாலுமே அது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். அது நம்ம கவர்மெண்ட்டும் வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்து அதை அவங்களையும் வந்து கொஞ்சம் அங்கீகரிக்கணும்னுங்கிறது நான் நினைக்கிறேன். நான் சரியாக நினைக்கிறேன்னா தப்பாக நினைக்கிறேன்னு தெரியல. பட் அங்கீகரிச்சிருக்கலாம். ஏன்னா வந்தார வாழ வைக்கும் தமிழகம் தான் இது. ஸோ அங்கே வந்து அவங்க என்ன தான் ஸ்ரீலங்கன் பீப்புளாக இருந்தாலும் அவங்களும் ஒரு தமிழ்காரங்க தான், தமிழர்கள் தான் அவங்களும். ஸோ அந்த அடிப்படையிலையாவது அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கலாம். நான் முதல்ல சின்ன வயசு இந்திய இராணுவம் வந்து அவங்களுக்கு போய் அடித்தாங்கல்ல, அப்போது கேள்விப்பட்டது ரொம்ப ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ராஜீவ்காந்தி அவர்கள் கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப நாங்கள் அதை ரொம்ப கஷ்டத்தில் பார்த்தோம். ஏன்னா சின்ன வயசு, அந்த சின்ன வயசுலேயும் வந்து இப்போ நம்ம இராணுவம் வந்து அவங்கள போய் கட்டுப்படுத்துறது அப்படின்றது அது வந்து நம்ம ஏற்றுக்க முடியாத ஒரு கசப்பாக தான் இருந்துச்சு. அதை தடுக்க முடியாத ஒரு நிலையில் நம்மலாம் இருந்தோன்றதை வந்து நம்ம அதை பதிவு சொல்லியிருக்கோம். அது வருத்தத்தக்கப்பட்டதாக நம்ம நினைக்கிறோம். அதுக்கு உண்டான முயற்சிகள் நம்ம அரசாங்கம் தமிழக அரசாங்கம் முன்னேற்றினாலும் மத்திய அரசாங்கம் அப்ரூவ்டு வேணும்ல, அவங்க கொடுக்காததுனால தான் இவ்வளோ தூரம் நிற்கிது. இப்போ நம்ம அங்கே உயிர் இழந்த மக்கள், அந்த இராணுவ படுகொலை பண்ணவங்களும் இருக்கிறாங்க. இன்னும் அதை பார்க்க முடியாமல், அந்த துன்பத்தை துயரப்படுத்த முடியாமல், முழுங்க முடியாமல் பல பேர் இறந்தாங்க. இங்கே தற்கொலை பண்ணி இறந்தாங்க. அவங்களும் இந்த நேரத்தில் நம்ம நினைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் நம்ம இதை பார்க்குறோம். இனி எந்த பூமியிலையும் யுத்தம் இல்லாமல் வாழணுன்ற அமைதியை நம்ம விரும்பக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். இந்த நாளுக்கு இந்த இது மூலயமா அவங்க அகதிகளாக வாழக்கூடிய மக்களை முழு உரிமையாக கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம அரசாங்கம் கொஞ்சம் முயற்சி எடுக்கணுன்றதை நம்ம கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இல்லையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இலங்கை தமிழருக்கு அனைத்துக்கும் சப்போர்ட் பண்ணது எம்ஜிஆர் தான். உண்மையிலே அவர் இருந்தால் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார். இந்த இப்படி ஒரு நாளே வந்திருக்காது. இப்படி ஒரு நாளே வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அவரால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ செய்யணுமோ அவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறார் கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ இருக்கிற அரசாங்கமும் அவங்களுக்கு வேணுங்கிறத நம்ம செய்யணும். நம்ம விட்டு போயிட்டாங்க, அதுன்னு விடக்கூடாது. ரெண்டாவது, ஒரு நல்ல தலைவர் அவருடைய இழப்பு இருந்தால் இன்றைக்கி யாரை போய் தொங்கணும்? அவங்க இன்றைக்கி வந்து 100ல் இருந்த நாடை 0 ஆக்கிட்டாங்க. அந்த ஆள் இருக்கும்போது ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தது. ஒரு போய் சிலவனை பற்றி ஸ்ரீலங்கா பற்றி பேச முடியாது. ஒரு நல்ல ஒரு அதுவும் இங்கேருந்து போய் மக்களை காப்பாற்றணும் அங்கேருந்து செஞ்சுருந்தாங்க. எவ்வளோ பெரிய மனுஷன். அந்த மனுஷனுக்கெல்லாம் வந்து உண்மையிலே யாருக்கெல்லாமோ வணக்கம் போடுறோம். தேசிய கொடிக்கு வணக்கம் போடுறோம். ரெண்டாவது இராணுவ வீரர் வேலை செஞ்சவங்களும் வணக்கம் போடுறோம். நான் முதல்ல ஈழப்படுகொலை செஞ்சது வந்து மகா முட்டாத்தனம். எத்தனை குழந்தைகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் எதிர்பார்த்துருப்பாங்க. எல்லாம் சுக்குநூற போச்சுங்க மனசு. அதோட சின்ன குழந்தைகள்லாம் ஆரம்பித்து எவ்வளோ பேர் அதில் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதாவது இந்த இன்னைக்கு மிச்ச நாள் கொண்டாடுறீங்களோ இல்லையோ, தீபாவளி கொண்டாடுறீங்க, பொங்கல் கொண்டாடுறீங்க, அது வந்து பழைய காலத்தில் இதிகாச பண்டிகை.
இப்போ நம்ம வந்து இந்த தேதியை வந்து நம்ம வாழ்நாளில் மறக்கவே கூடாது. அட்லீஸ்ட் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு உங்களால் முடிஞ்சது ஒரு விளக்கேற்றி வைத்து அவங்கள ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு எல்லாரும் ஒரு 5 நிமிடம் மௌனம் இருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம அவங்களுக்கு திருப்பி செய்கிற பதில் வேறு எதுவும் செய்ய முடியாது நம்மளால். ஆனால் இதே மாதிரி அடுத்த ஜென்மத்தில் இதே மாதிரி ஒரு இது நடக்கக்கூடாது சம்பவம். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது நான் உயிரோடு இருந்தேன் பாருங்க. அதே எனக்கு வந்து அந்த நிகழ்ச்சி எவ்வளவோ தடுத்திருக்கலாம், விதி விளையாடிடுச்சு. அதே மாதிரி ஒரு நல்ல தலைவன் எங்கே போய் எவன் கையால் பண்ணி அவனை போட்டு ஒரு சின்ன தேசத்தை ஒரு பெரிய சிங்கப்பூர் மாதிரி வச்சுருந்தான். அந்த ஆள் சவுடு பொடியாக்கி நாசம் பண்ணிட்டாங்க. அவன் என்ன கேட்டான்? என் தமிழில் அங்கே இருக்கான், அவனுக்கு வாழறதுக்கு இடம் கொடு, அவனுக்கு வேண்டிய சௌரியத்தை கொடுனான். வேறு நாட்டை கேட்டான் அவன். நீங்கள் ரொம்ப போகும் பிரசவ தவிர நல்ல மனிதர் இல்லை. ஒரு தமிழனுக்கும் இப்போ ஒன்றும் வேண்டாம். இங்கே நம்ம சென்னையில் எடுத்துங்க, ஒரு தமிழன் ஒரு வேற ஒருத்தன் அடித்தா கண்டுக்காமல் போவாங்க. அதே சில ஒன்று நடக்குமா? எத்தனை பேர் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ராஜ்யத்தையே நடத்தணும். அது வந்து காவியங்க. அந்த ஆள் நம்ம நாட்டில், அதுவும் இந்தியாவில் பிறந்து அங்கே போய் செஞ்சுருக்கான் பாருங்க. அவன் ஒரு சரித்திர வீரன். என்னை பொறுத்த வரைக்கும் கோலை இல்லை. மிச்சம் மாதிரி ஓடி போய் தான் மாத்திரம் ஒழிஞ்சிட்டு மக்களை காட்டி கொடுத்துட்டு போகாமல் மக்களாக இறந்தேன் பார்த்தீங்களா? உண்மையிலே அவருக்கு நான் அவருடைய நினைவு நாள்லேயும் நான் வேண்டியிருந்திருக்கேன். அவருடைய நினைவு நாள் வேண்டியிருக்கேன். நாளைக்கு கண்டிப்பாக இந்த தேதி வாழ்நாளில் எது மறந்தாலும் சரி, என்னுடைய பிறந்த தேதியை கூட நான் மறந்துருப்பேன். ஆனால் இந்த 18ஆம் தேதி வந்து மறக்க முடியாத நாள். நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு விளக்கேற்றி ஒரு 5 நிமிடம் அவங்களுக்காக நாளைக்கு நான் மௌனம் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி முதல்ல தனி முகாம்னு கொடுத்தாங்க. அப்புறம் ஜெயலலிதா அம்மா இருந்தபோது நல்லா ஃபோர்ஸாக செஞ்சாங்க. அது மறுக்கவே முடியாது. அந்த அம்மா நிறைய இதெல்லாம் பண்ணாங்க. இந்த அரசும் செய்யணும். இந்த அரசு இல்லை, எந்த அரசு வந்தாலும். ஏன்னா அது தனிமைப்படுத்த கன்றே மாதிரி ஆகிப்போச்சு. அதாவது பஞ்சம் பசி மாதிரி அந்த மாதிரி எங்கெல்லாம் எந்த நாடு இல்லாமல் எந்த நாட்டுக்கெல்லாமல் உதவி பண்ணுறோம். ஏன் நம்ம பக்கத்து நாடு நம்ம கூட இருந்தது இலங்கை, ஏன் அதுக்கே உதவி பண்ணக்கூடாது? நம்ம ஒருத்தரும் முடிஞ்சதை உதவி பண்ண கான்ட்ரிபியூட் பண்ணலாமல். இதே கவர்மெண்ட்டே கேட்கலாம். கவர்மெண்ட்டில் இப்போ வந்து பைசா இல்லை. பொதுமக்களில் எத்தனை பேர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வசதியாக இருக்கான், எவ்வளோ கோடீஸ்வரன் இருக்கான், எவ்வளோ தப்பான செயலில் செலவு பண்ணுறோம். அட்லீஸ்ட் ஒவ்வொரு பணக்காரனும் ஒரு நாள் பப்புக்கு போகிற செலவை, பாருக்கு போகிற செலவை இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு, தமிழர்களுக்கு செலவு பண்ணலாம். கொடுத்தா என்ன தப்பு? இதை கவர்மெண்ட் கேட்கலாமே, தமிழக அரசாங்கம் கேட்கலாம். நம்மகிட்ட ஃபண்டு கம்மியாக இருக்குது, பொதுமக்களே நாங்கள் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் உண்டு பண்ணியிருக்கோம், இதுக்குன்னு இந்த மாதிரி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம், இந்த பேங்க்கில் உங்களால் முடிஞ்சு ஈன்றதுன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் போடுறான், எத்தனை லட்சம் போடுறான்னு பாருங்கள். அதுக்கு தமிழக அரசு செயல்படணும். இப்போ இந்தியன் பேங்கு, கனரா பேங்கு, அந்த மாதிரி எந்தெந்த பேங்க் கவர்மெண்ட் பேங்க் இருக்கோ அங்கே ஈழத்தமிழர்களுக்கு நிதி நாங்கள் வாங்குகிறோம், இந்த நிதி அவங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோன்னு ஒரு அறிவிப்பு கொடுங்க. நம்ம இலங்கை தமிழருக்கு என்ன சப்போர்ட் இந்தியன் பண்ணுறான்னு பாருங்கள். அது நம்ம கவர்மெண்ட் பண்ணணுங்க. கவர்மெண்ட் வளர்த்து விட்டாதாங்க மக்களுக்கு அந்த இது வரும். இப்போ என்னன்னா சிங்கப்பூர் மலேசியாக்காரங்க இன்றைக்கி பாண்டிபஜாரில் நடந்து போனால் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன்னு கேட்குறோம். அதே சிலோன்காரன் வந்தால் இலக்காரமாக பார்க்குறோம். நம்ம ஏன் எந்த விதத்தில் இலக்காரம்? நாளைக்கு அந்த நாடும் ஒரு நாளைக்கு பெருசாகும். நம்மளுமே அவனும் தமிழன் தான். அவன் கஷ்டப்பட்டாலும் அங்கே வரானா? கிடையாது. எதுக்கு வரான்? சொந்த பந்தம் இங்கே இருக்குது. நம்மளை பார்த்து பேசி நம்மளால் முடிஞ்சுது ஏதாவது உதவி பண்ணலாமான்னு வராங்க. நான் வாங்கியிருக்கேன் அந்த உதவியை, சிலோன்காரன்ட்டு நான் வாங்கியிருக்கேன். அவங்க கொடுக்குற பைசா சொற்ப பைசாவாக இருந்தாலும் நான் அதை பெருசாக நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கீழே விழுந்த நாடுலேயும் இங்கே வந்து திருப்பதி கோயிலுக்கு, வெளியில் ஏதாவது கோயிலுக்கு போய் வேண்டுனா நம்ம நாடு முன்னேறாதான்னு சொல்லி வேண்டிகிட்டு வராங்க, எங்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ எங்கள்கிட்டே சொல்லியிருக்காங்க, ஐயா எங்கள் நாடு மேலே வரணும்னு கொஞ்சம் நீங்கள் வேண்டிக்கிங்கயான்னாங்க. வேண்டணும் இல்லாமல் மனசுலேயே இருக்குமா? மனசில் வடு இருக்குது. ஏன்னா இந்த நாளைக்குள்ள தேதி நினச்சாலும் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு நல்ல மனிதனை இழந்தோன்னு ஒரு கஷ்டமாக இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக ஆண்டவன் செய்யணும். இல்லை கடவுளே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் கடவுளே இல்லைன்னு நினைக்கிறேன். நானே கடவுள் கும்பிட்றவன் தான், கடவுள் வெறியன் தான், இல்லைன்னு மறுக்கலை. அப்படி ஒரு நிகழ்ச்சியை செய்யட்டும். நான் கையெடுத்து தமிழகம் முழுவதுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த முறை இந்த சிஸ்டத்தை செய்யுங்களேன். இந்த மாதிரி அவங்க சிலோனில் இருக்கிற தமிழர்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நிதி ஒதுக்கிறதுக்கு நாங்கள் வச்சுருக்கோம் சொல்லி சிஎம் கேட்கட்டும்.
அது தைரியமாக சிஎம் வந்து நம்ம தமிழர் தானே, தாராளமாக அவங்களுக்கு நிதி வழங்குங்கள்னு சொல்லி நம்ம மக்களை வேண்டிக் கொள்ளுங்க. அதே மாதிரி பெரிய பெரிய தொழிலதிபர்களும் உங்களால் முடிஞ்சது தமிழக அரசுக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக அந்த பணத்தை சிலோன் அரசு மூலம் இல்லை டேரெக்டாகவே அங்கே இருக்கிற தமிழ் சங்கம் மூலம் இந்த பைசாவை ஒப்படைக்கிற மாதிரி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுது. எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னோட அம்மா சொல்லியிருக்கா, அப்போ நான் சின்ன பொண்ணுனால அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த டைமில் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு வார் மாதிரி ஆச்சு. ஆக்சுவலி வார் தான் அது. ஸோ நிறைய பெண்களாக இருக்கட்டும், நிறைய குழந்தைங்களாக இருந்த குண்டெல்லாம் போட்டு பயங்கரமான ஒரு சண்டை போச்சு. அது நிறைய வந்து ஏழை மக்கள் நிறைய பேர் இறந்து போனாங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ ஒரு சும்மா நமக்கு இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் நமக்கு எப்படி ஆச்சு, ரொம்ப எவ்வளோ கஷ்டத்தை இது பண்ணிச்சு. அப்போ நிறைய மக்கள் இறந்து போனாங்க. எங்கே பார்த்தா வெறும் பொணங்களாக இருந்தது. அது நிறைய கஷ்டம். இப்போ சொன்னால் நமக்கு ஒரு மாதிரி பயம் வருது. இப்படிலாம் நடந்திருக்கா, அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு அந்த ஒரு நாள் தான் ஞாபகம் வருது. அந்த கதறல் சவுண்டாக இருக்கட்டும், நம்ம அதை கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்குல்ல, நம்ம அந்த வயசில் ஒரு சின்ன பொண்ணாக இருந்தாலுமே கூட சொல்லும் போது ஒரு மாதிரி பயம் வந்துச்சோ, இப்படிலாம் நடந்திருக்கா நம்ம ஊர்லலாம். அதுதான் எனக்கு ஃபஸ்ட் ஞாபகம் வருது. இல்லை கவர்மெண்ட் மட்டும் தாங்க தப்பு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம என்ன பண்ண முடியும், இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம மீனவர்கள் வந்து போனாங்க வச்சுக்கோங்களேன், இல்லை கைது பண்ணிடுறாங்க, கொலையே பண்ணுறாங்க, நம்ம கேட்காம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அது இன்னும் வந்து நடந்து தானே இருக்குது. இப்போவே அப்படி இருக்குன்னா அப்போல்லாம் இன்னும் மோசமாக தான் இருக்கும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் எனக்கு தோணுது. என்ன மாரி நிறைய பாப்பா சாப்பாட்டுக்காக நிற்கும் போது குண்டு போட்டு கொண்டுட்டாங்க அம்மா சொன்னாங்க. கஷ்டமா இருக்கா கேட்டவனுக்கு? ஆமா. ஏன் கஷ்டமா இருக்கு தெரியலையே, குட்டி பாப்பா தானே. I came to know about that Sri Lankan war and it was a very bad, and I felt very sad about what happened to the lives of people. People have lost lives. So I am very against this. Such war should not happen, and there should be peace and unity that should be spread. I think still the war thing, whenever I hear war, it is bad. It leads to loss of humanity, loss of property, destruction, and loss of peace, more to add to that. So I think it is bad, and such things should be, the organization, the government should play a crucial role to calm that out, to curb that, and I think it is bad. They should not happen again. போர்னாலே ஒரு போர் இல்லாத உலகத்தை தான் வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஒரு அமைதியான சூழ்நிலை நிகழணும் எப்போவுமே. போரால் மக்கள் சாகிறது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, உலக நாடுகள் வந்து இதுக்கு நிறைய முயற்சிலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. போர் இல்லாத ஒரு உலகம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முள்ளிவாய்க்கால் சம்பவம் வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நிறைய ஒரு இலங்கை தமிழர்களை வந்து அந்த சிங்கள அரசு வந்து அவங்கள கொடுமைப்படுத்தி கொண்டாங்க. அதுதான் அந்த முள்ளிவாய்க்கால் பிரச்சனை. இது மாதிரி போர் இல்லாத உலகம் வந்து இருக்கணும். அதுதான் வந்து எல்லாருக்குமே எதிர்பார்க்குறது. அதுதான் இலங்கை தமிழர் மட்டும் கிடையாது, உலகத்தில் எந்த இனமாக இருந்தாலும், அவங்க எந்த இனத்தை சார்ந்த மனுஷங்களாக இருந்தாலும் அவங்க வந்து இறக்கக்கூடாது, போர் மூலமாக இறக்கக்கூடாது. இப்போ ரீசெண்டாக இன்னும் சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இந்த உலக நாடுகள் இன்னும் 2 நாடுகள் இருக்குது. அந்த நாடுகள் நான் குறிப்பிட விரும்பல. அந்த நாடுகளுக்குள்ளேயும் இப்போது போர் மூண்டு இப்போ தான் அந்த போர் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வந்துட்டுருக்கு. இதனால் பொருளாதார தடைகள், உலக அளவில் பொருளாதார சிக்கல்கள் இதெல்லாம் ஏற்படுது. உயிர் இழப்புன்றது எப்போவுமே ஒரு இயற்கையாக தான் இருக்கணும். செயற்கையாக இன்னொரு மனுஷனோ இன்னொரு நாடோ இன்னொரு நாட்டில் இருக்கிற ஒரு இனத்தை அழிக்கவே கூடாது என்றைக்குமே. இது வந்து எத்தனையோ கவிஞர்களும் எத்தனையோ சிந்தனையாளர்களும் நிறைய இந்த ஃபிலாசபர்ஸ் எல்லாருமே இதை பற்றி சொல்லிட்டாங்க. போரை பற்றி நமக்கு முன்னாடி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. இன்னும் நம்ம 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்துட்டோம். 21ஆம் நூற்றாண்டுலேயும் நம்ம வந்து இன்னும் போருன்ற ஒரு எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு நடக்கவே கூடாத விஷயம். அது 21ஆம் நூற்றாண்டுலையும் நிகழ்வது வந்து வேணான்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் ஒரு போரற்ற உலகம் வந்து ஒரு அமைதியான உலகம் நடக்கணும். அமைதியான உலகம் நம்ம கண் முன்னாடி பிறக்கணும். நமக்கு அடுத்த வர தலைமுறைகள் எல்லாருமே வந்து ஒரு அமைதியான சூழ்நிலையில் வாழணும். இந்த உலகமே போர் இல்லாத ஒரு உலகமாக இருக்கணும். அதுதான் என்னோட விருப்பம். என்னை கேட்ட இந்த அகதின்ற ஒரு சொல்லாடல் நம்ம பயன்படுத்துறது தவறுன்னு நினைக்கிறேன் நான். இப்போது இலங்கை தமிழர்கள் வந்து யாருமே கிடையாது. அவங்களும் நம்ம பேசுகிற ஒரு மொழியை தான் பேசுகிறாங்க. அந்த மொழியோட சொல்லப்போனால் அவருடைய மொழிகளோட திருப்பை தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த தமிழ் தான் ஒரு தூய்மையான தமிழ். அந்த தமிழ்லேருந்து பல வார்த்தைகள் இன்றைக்குமே நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய தென் பகுதியோட அந்த எல்லையில் இன்றைக்குமே அந்த கன்னியாகுமரி மாவட்டம் பக்கம் போனீங்கன்னா இன்னுமே அந்த தமிழை பேசிகிட்டு இருக்காங்க. அந்த தமிழ் தான் தூய்மையான தமிழ். நம்ம வந்து அந்த தமிழை வந்து திரிபு தமிழாக நினைக்கிறோம். ஆனால் அது வந்து திரிபு தமிழ் கிடையாது. அதுதான் இருக்கிறதுலே ஆதி தமிழ். அதுதான் அந்த ஆதித்தமிழிலேருந்து தான் நம்ம வந்து நம்மளோட மொழி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்குது. பல மொழி சொல்கள் கலந்து நம்ம மாற்றி அதை தான் பேசிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அதான் அவங்க வரும்போது அவங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுக்கணுன்றது வந்து அது அவங்கள வந்து புறக்கணிக்கிற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக அவங்க வரும்போது அவங்களையும் நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா அவங்க வந்து வேறு யாரோ கிடையாது. அவங்களும் நம்ம
நம்ம ரத்தத்தோட ரத்தம் தான் அவங்க. நம்ம இனத்துலேருந்து அவங்க மூலமாக தான் நம்ம வந்தோம். அவங்க தான் நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ்ன்ற மாதிரி, நம்மளோட மூதாதையர்களே அவங்க தான். நம்ம அதுலேருந்து தான் நம்ம வந்த மாதிரி இருக்கோம். அவங்களுக்கு வந்து இந்த குடியுரிமை பறிக்கப்படுறது வந்து ஒரு நியாயமற்ற செயல் தான் நான் நினைக்கிறேன். 2009 மே 18 தமிழ் ஈழ இனப்படுகொலை நினைவு நாள். இந்த இனப்படுகொலை வந்து ஸ்ரீலங்காவில் முள்ளிவாய்க்கால் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள், தமிழின மக்கள் இந்த போரில் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு இனப்படுகொலைனால நினைவு கூறுற விதமாக தமிழ்நாட்டில் இருக்க எல்லா முக்கிய கட்சிகள், முக்கியமாக தமிழ் பற்று இருக்க நிறைய கட்சிகள் இதுக்கான நினைவேந்தல் கூட்டங்கள், மாநாடு, பொதுக்கூட்டம் இந்த மாதிரி நிறைய நடத்தியிருக்காங்க. இதை பற்றி நம்ம பொதுமக்களுக்கு எவ்வளோ தெரியும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்தோம். இந்த தமிழ் இன படுகொலையை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் சில பேருக்கு தெரியல. இந்த தமிழ் இன படுகொலையை நினைவில் வச்சுக்கிற விதமாக உலகத்திலேயே 2ஆவதா கனடால ஒரு நினைவிடம் கட்டப்பட்டிருக்கு. இதில் முதல் இடம் எங்கன்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தஞ்சாவூரில் தான். முள்ளிவாய்க்கால் நினைவு முச்சம் அப்படின்னு இந்த ஒரு தமிழ் இன படுகொலைனால நினைவு வச்சுக்கிற விதமாக அங்கே ஒரு நினைவிடம் கட்டப்பட்டிருக்கு. என்னதான் இந்த போர் முடிஞ்சு 16 வருஷங்கள் ஆனாலுமே இந்த போர்னால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த ஒரு நாளை நினைவில் வச்சுக்கிறதும் நினைவிடம் கட்டுறது மட்டும்தான் தீர்வா இருக்குமான்னு பார்த்தா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. சரி, இந்த 16 வருஷத்துல இந்த மக்களுக்கு என்னதான் தீர்வு கிடைச்சதுன்னு பார்த்தா அது இதை விட ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஊடக வரலாற்றில் முதன்முறையாக IBC பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.